உலகெங்கிலும் வாழும் ஆஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலிமா உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் மாத ஆனி மாத பலன். இந்த ஆனி மாதம் உங்களுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். உள்ளபடியே ஒரு விஷயத்தை நான் முதலே சொல்லிடுறேன். நிச்சயமாக தைரியமாக நீங்கள் காணொலியை பார்க்கலாம். ஏதாவது நைட்டு ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்லாம் பயமே வேண்டாம். நான் கொடுத்துருக்கக்கூடிய அதாவது கோச்சார நிலைகளில் நம்ம ஆய்வு பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நிலையில் ஒவ்வொரு கிரகமும் இருந்துட்டு இருக்காங்கன்றது ஆண்டு கிரகங்களையும் எடுத்துக்கிட்டு மாத பலன் நம்ம சொல்கிறதா இருந்தால் கூட ஆண்டு கிரகங்களையும் கணக்கில் எடுத்து அவங்களோட வேலை சிறப்புகள் என்னவா இருக்குது அப்படின்லாம் பார்த்து துல்லியமாக உங்களுக்கான பலன்கள் கொடுக்க போகிறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான தனித்துவமான பலன்களை கொடுத்துருக்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இந்த மாதம் ஆனி மாதம் உங்களுக்கு சிறந்த உன்னதமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, கோச்சார கிரகங்கள் தான். உங்கள் ராசிக்கு ஏனைய கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றத முதல்ல சொல்கிறேன். அதை வச்சே இந்த மாதம் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு மற்றும் உங்களுக்கு ராசிக்கு யோகநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் எல்லாருமே சேர்ந்துருக்காங்க. அதாவது முழு சுபகிரகமான குரு பகவான் வியாழன் அவர் ராசிக்கு 2ஆம் இடத்துல, அவர் தான் தனக்காரகனும் கூட, அவர் அங்கே இருக்கார். அப்புறம் அவரோட இணைவு பெற்று உங்களுக்கு ராசிக்கு யோகத்தையும் சுப விரயங்களையும் கொடுக்கக்கூடிய, வெளிநாட்டு யோகங்களையும் பயணங்களையும் கொடுக்கக்கூடிய சுகபோகக்காரகன் சுபிச்சக்காரகன் சொல்லக்கூடிய சுபிச்சம்னா நமக்கு வளர்ச்சி, ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு என்ன சொல்கிற ஒரு எந்த ஒரு டென்ஷனும் பதட்டமும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியாக வளரக்கூடிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குறது தான் சுபிச்சம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சுபிச்சத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னா சுக்கிரன். தனக்காரகன் வியாழனும் சுபிச்சக்காரன் சுக்கிரனும் 2 பேருமே சேர்ந்து உங்களுக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. 2 பேருமே சுபகிரகம். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா 2 சுபகிரகங்களும் இணைவு பெறுறது, 2 பேரும் ஒருத்தர் பகையாக இருந்தால் கூட 2 பேருமே இணைவு பெற்ற ஒரு ராசியில் இருக்கிறாங்கன்னா அந்த ஜாதகர் நல்ல கல்வி, நல்ல அந்தஸ்து, சமூக அந்தஸ்து, எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய நபராகவும், அவர் இருக்கிற இடம் எப்பயுமே சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் இருக்குன்ற வகையில் அவருக்கும் எல்லா விதத்திலையும் பொருளாதார முன்னேற்றங்களும் பொன்பொருள் சேர்க்கையும் எல்லாமே இருக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அந்த அமைப்பு இந்த மாதம் ஆனி மாதத்தில் உங்களுக்கு குருவோடைய வியாழனோடு சுக்கிரன் இணைவு பெற்று தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். மேலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சம்பாத்தியக்காரர்னு சொல்லக்கூடிய, ஆத்மகாரர்னு சொல்லக்கூடிய, அரசன் சொல்லக்கூடிய சூரியனோட சேர்ந்து உங்கள் ராசியிலே இருக்கிறார். அப்போ சூரியனும் புதனும் சேர்ந்து உங்கள் ராசியான மிதுன ராசியிலே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு சிறப்பான ராஜயோகங்களில் சிறப்பான ஒரு ராஜயோகம்னு சொல்லக்கூடிய புதாதித்ய யோகம்னு சொல்லக்கூடிய. அதாவது புதாதித்ய யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்ல கல்வி, நல்ல நண்பர்கள், சமூக அந்தஸ்தில், அதாவது பெரிய அந்தஸ்து பெற்ற நபர்களோட ஒரு அரசவையில் இருக்கக்கூடியவங்க, ஒரு அரசாங்கத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கவங்க, அரசியல் செல்வாக்கு பெற்றவங்க, அவங்க வேண்டி விரும்பி நம்மளோட நட்பை எடுத்துப்பாங்க, நம்மளோட விரும்பி பழகுவாங்க, அவங்க மூலிமா நமக்கு நல்ல ஆதாயங்கள் நடக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த புதாதித்ய யோகம். குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் கல்வி, புத்திசாலித்தனம், இதெல்லாம் தான் அவங்கள உங்கள் பக்கம் கொண்டு வரும். உங்களுடைய திறமையை பார்த்து உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு நேர்மையான மனிதராக இருக்கிறீங்க, நல்ல கல்வியாளர், நல்ல ஒரு புரிதல், புத்திசாலித்தனத்தோடு இருக்கீங்கன்ற போது தான் பெரியவங்க உங்கள்கிட்ட நட்பு வச்சுப்பாங்க. ஸோ அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த புதாதித்ய யோகம். இந்த புதாதித்ய யோகம் சூரியன் புதன் சேர்ந்து மிதுன ராசியிலே அதாவது புதன் ஆட்சி பலம் பெறக்கூடிய மிதுன ராசியிலே இருக்கும் பட்சத்தில் அந்த மிதுன ராசிக்காரர்கள் எவ்வளோ சிறப்பு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலத்தில் நீங்கள் இந்த ஆனி மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா அரசாங்க ரீதியாக உங்களுக்கு என்னென்ன காரியங்களில் தடை இருக்கோ அதெல்லாம் தவிடுபடியாகி நீங்கள் நினச்ச காரியத்தை ஈஸியாக சாதிக்க முடியுன்ற அளவுக்கு ஒரு சிறப்பான காலம். பயன்படுத்திக்கோங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு டாக்குமெண்ட் விஷயமா கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்கும், முடியாமல் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மாதிரி கவர்மெண்ட் அலுவலகங்களில் நிறைய வேலைகள் தடைப்பட்டு நின்றுட்டு இருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், ஒருத்தர் நேம் கரெக்ஷன், பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கீங்கன்னா இந்த மாதம் போங்க, என்றைக்குனாலும் போங்க, கண்டிப்பாக உங்கள் வேலை நல்லபடியாக முடிஞ்சிடும். போனோடனே அவ்வளோ நல்ல மரியாதையோடு உங்களுக்கான விஷயங்களை கேட்டு நல்லபடியாக செஞ்சு கொடுத்து உங்களுக்கு ஒரு நீண்ட நாள் இழுபறி அந்த பிரச்சனைகள் தீர்வாயிருன்றதை நான் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது. பயன்படுத்திக்கங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது? தொழில் கடுமையாக உழைச்சா தான் லாபம். ஸோ அந்த கடுமையான உழைப்பை கொடுக்கக்கூடியது யாருன்னா சனி பகவான் தான். சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அப்படி 10ஆம் இடத்துல சனி இருக்கார் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரனை எந்த முதலாளியும் விடமாட்டான். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக கடினமாக தன்னோட முதல் போட்டு வேலை பார்க்குற மாதிரி
த ஒருத்தர் நம்ம நம்ம வேலைக்கு போயிருக்கோன்ற நம்ம எண்ணத்த மறந்து, நாம தான் அதுக்கு நம்ம முதலாளின்ற அளவுக்கு அர்ப்பணிப்போட வேலை பார்க்கக்கூடிய தன்மைய வந்து இந்த 10ஆம் இடத்து சனி குடுத்துருவாரு. ஸோ அப்படிப்பட்ட வேலையால எப்படி ஒரு முதலாளி இழப்பாங்க? இழக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த வகையில வந்து நல்லா கடுமையா உழைப்பீங்க. உழைக்கிறதுக்கான வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். இப்ப நெறைய பேர் நெனைப்பீங்க, நல்லா உழைப்போம். நாங்க ரெடியா தான் இருக்கோம். வேலை கிடைக்கணும்ல அப்படின்னு யோசிப்பீங்களே. அப்படி வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்குமே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருந்துட்டு இருக்கு. 10ஆம் இடத்து சனி அந்த யோகத்த கண்டிப்பான முறையில உங்களுக்கு தருவாரு. அதன் மூலியமா பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில்ல நல்ல மாற்றங்களும், முன்னேற்றங்களும் இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உச்சம் பெற்ற குருவும், அவரோட சேர்ந்த சுக்கிரனுடைய பார்வையுமே அங்க கிடைக்க போகுது. இரு சுபர்களோட பார்வை வந்து இயற்கை அசுபரான சனி பகவானுக்கு 10ஆம் இடத்துல இருக்க சனி பகவானுக்கு கிடைக்கும் பட்சத்துல வந்து, உங்களுடைய பொருளாதாரம் பன்மடங்கு மேம்படும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதுக்கு நீங்க கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து, நீங்க சரியான முறையில திட்டமிட்டு, இந்த காலத்த பயன்படுத்திக்கங்க. நிச்சயமா பெரிய உயரத்த தொட முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆனி மாத பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஆனி மாத பலன்கிறது வந்து கோச்சார கிரகங்கள அடிப்படையா வச்சது. உங்களுடைய ராசிக்கு ஏனைய கிரகங்கள், அதாவது நவகிரகங்கள்ல உங்க ராசி தவிர்த்து, சந்திரன் தவிர்த்து ஏனைய கிரகங்கள் எங்கெங்க இருக்கிறாங்க? ஆண்டு கிரகங்கள் எங்க இருக்காங்க? மாத கிரகங்களோட நிலை என்னவா இருக்கு? ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த மாதம் உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து உங்க ராசி அடிப்படையிலான பலன்கள். ஸோ இதில வந்து முழுமையா இந்த இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ உலகத்தில இருக்க எல்லோருக்குமே உலகத்துக்கே நன்மைகள் பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு துவக்க காலமா இந்த ஆனி மாதம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அந்த வகையில எனக்குமே மிகப்பெரிய சந்தோஷம் தான். இதில வந்து குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது, அவரோட சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கிறது. புதாதித்ய யோகம் ஏற்பட்டு, மிதுன ராசியில புதாதித்ய யோகம் ஏற்பட்டு, அந்த புதனுக்கும், சூரியனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் திரிகோணத்தில ராகு இருக்கிறது. ஸோ இந்த நிலையிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரோட பொருளாதாரமும் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு. அதாவது பொதுவா சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஆண்டு பணப்புழக்கம் உள்ள ஆண்டு, இந்த ஆண்டு வந்து பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில வந்து இந்த மாதம் வந்து பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பணப்புழக்கம் புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இத சரியா பயன்படுத்திக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அடுத்தடுத்த உயரத்த வாழ்க்கையில கண்டிப்பா அடைவீங்க. அதுல அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் சனி பகவான். சனி பகவான் மீன ராசியில தான் தொடர்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட நிலையுமே ரொம்ப சிறப்பா இருந்துகிட்டு இருக்கு. இந்த வகையில எல்லா கிரகங்களும், ஏனைய கிரகங்கள் அனைத்துமே வந்து நல்ல யோகங்கள குடுக்க தயாரா இருக்காங்க. அத அறுவடை பண்ணிக்க நாம தயாராகணும். அதற்கு நம்ம வந்து சில விஷயங்கள முன்னெடுப்புகள் நாம எடுத்தாகணும். அத பத்தி தான் நம்ம பார்த்துருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கோச்சார அடிப்படையில பார்த்தத தாண்டி, உங்களுடைய இன்னும் துல்லியமான சரியான பலன்களுக்கு சுயஜாதக ஆய்வு கண்டிப்பான முறையில அவசியங்க. அத நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்திலயும் உங்களுடைய ராசிநாதன் யாரு? உங்களுடைய லக்ன நாதன் யாரு? அ உங்களுடைய ராசி நிக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யாரு? உங்க லக்னம் நிக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யாரு? இப்போ உங்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்துல உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசாபுத்தி என்னவா இருக்கு? தசாபுத்தி உங்களுக்கு யோகமா இருக்கா? அந்த தசாபுத்தி கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கா? பாதகமா இருக்கா? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து தான் வந்து நம்ம வந்து உங்களுக்கான இன்னும் துல்லியமான பலன்கள குடுக்கணும், குடுக்கவும் முடியும். ஸோ, அதனால வந்து இப்ப நம்ம கோச்சார அடிப்படையில பார்த்தா ரொம்ப நிறைவா, திருப்தியா எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா! இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கு கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. கூடுதலா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வந்து உங்களுடைய பலன்கள பத்தி, எதிர்கால பலன்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. நான் நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம்.